ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வீட்டில் நம்ம பாசுந்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த பாசுந்தி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டானது. அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ பாசுந்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அகண்ட கடாய் மாதிரி பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பாத்திரம் எடுக்கும்போது தான் நம்ம பால் பொங்கி வராது. நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்ய முடியும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆவின் பால் தான், க்ரீன் கலர் பேக்கெட்டில் 1.5 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி அகண்ட பாத்திரத்தில் விடும்போது நம்ம பால் பொங்கி வராது, நல்லா கொதிச்சு வரும். ஸோ இந்த மாதிரி பால் கொதிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு இந்த சைடில் பாலோட ட்ரெஸ்ஸஸ்லாம் சேரும். ஸோ அந்த ஆடை எல்லாத்தையுமே நம்ம அந்த பாலில் சேர்த்து விடணும். ஸோ அதான் பாசுந்திக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நான் இப்போது ஒரு 10 to 12 பாதாம் பருப்பு, ஒரு 6 to 7 பிஸ்தா பருப்பு 1.5 லிட்டர் பாலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு க்ரன்ச்சினஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஃப்ரையிங் பேனில் இந்த பாதாம் பருப்பை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ பாதாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி பிஸ்தா பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பால் கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாதாம் பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு 5 ஏலக்காவை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் 2 தடவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பால் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம அந்த கடையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு நம்ம பாசுந்தி. பாருங்கள் இவ்வளோ டேஸ்ட் எம்மியாக இருக்குன்னு. ஸோ இது லைட் சில்னஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டேஸ்டியான பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம ரிச்னஸ்க்கு இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். டேஸ்டியான பாசுந்தி ரெசிபி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இந்த பாசுந்தி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், வீட்லேயே எப்படி சிம்பிளாக பாசுந்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தால் மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.